குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது லாஸ்ட் கிளாஸ்னுடைய கண்டினியூஷன் வி பெல்ட் ட்ரைவ். நம்ம லாஸ்ட் கிளாஸில் பார்த்துட்டிங்கன்னா டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ட்ரைவ்ஸ் பார்த்தோம். ட்ரைவ்ஸில் பார்த்துட்டிங்கன்னா பெல்ட் ட்ரைவ், கியர் ட்ரைவ், செயின் ட்ரைவ், இந்த மாதிரி 3 ட்ரைவ் இருக்குதுன்னு பார்த்தோம். அதில் நமக்கு தேர்ட் யூனிட்டில் பெல்ட் ட்ரைவ்ஸை பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம். அதில் நம்ம ஃப்ளாட் பெல்ட் ட்ரைவ் பற்றி ஆல்ரெடி லாஸ்ட் கிளாஸில் ஒரு வீடியோ நம்ம போஸ்ட் பண்ணோம். அந்த வீடியோவில் ஃப்ளாட் பெல்ட் ட்ரைவ் பற்றி நம்ம பார்த்தோம். இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது தேர்ட் யூனிட்டில் இருக்கிற வி பெல்ட் ட்ரைவ் பற்றி பார்க்க போகிறோம். அதனுடைய டிசைன் ப்ரொசீஜர் அண்டு கால்குலேஷன் பற்றி நம்ம இப்போ பார்க்கலாம். இப்போ வி பெல்ட் ட்ரைவ்னு என்னென்னா, த கிராஸ் செக்ஷன் ஆஃப் வி பெல்ட்ஸ் ஆர் ட்ரபிசாய்டல் செக்ஷன். இப்போ வி பெல்ட்னுடைய கிராஸ் செக்ஷன் பார்த்துட்டிங்கன்னா ட்ரபிசாய்டல் ஷேப்பில் இருக்கும். when the two pulleys are close to each other, these type of drives is used. இப்போ என்னென்னா, 2 புள்ளியும் வந்துட்டு ரொம்ப பக்கமாக இருக்கும். ஃப்ளாட் பெல்ட் ட்ரைவில் பார்த்துட்டிங்கன்னா ட்ரைவ் புள்ளி அண்டு ட்ரிவன் புள்ளி, இந்த 2 புள்ளிக்கு இடையில் இருக்கிற டிஸ்டன்ஸ் வந்துட்டு ஜாஸ்தியாக இருக்கும், அதிகமாக இருக்கும். ஆனால் வி பெல்ட் ட்ரைவில் பார்த்துட்டிங்கன்னா ட்ரைவ் புள்ளி அண்டு ட்ரிவன் புள்ளி, இந்த 2 புள்ளிக்கு இடையில் இருக்கிற டிஸ்டன்ஸ் பார்த்துட்டிங்கன்னா கம்பேரிங் டு ஃப்ளாட் பெல்ட் ட்ரைவ் கம்மியாக தான் இருக்கும். அண்ட் தேர்ட் பாயிண்ட் பார்த்துட்டிங்கன்னா, இன் வி பெல்ட் ட்ரைவ்ஸ் த புல்லிஸ் ஆர் ப்ரொவைடட் வித் க்ரூவ்ஸ். இட் இஸ் நோன் ஆஸ் க்ரூவ்டு புள்ளி ஆர் ஷீவ்ஸ் அப்படின்னு பேர். இப்போ அந்த வி பெல்ட் ட்ரைவில் இருக்கிற புள்ளி பார்த்துட்டிங்கன்னா க்ரூவ்டு ஷேப்பில் இருக்கும். அந்த க்ரூவ்டு ஷேப்பில் இருக்கிற புள்ளிக்கு பேர் க்ரூவ்டு புள்ளி ஆர் ஷீவ்ஸ்னு பேர். நெக்ஸ்ட்டு ஸ்லைட் பார்த்துட்டிங்கன்னா, அந்த த ஃபிகர் ஷோஸ் த ட்ரபிசாய்டல் செக்ஷன் ஆஃப் வி பெல்ட் ட்ரைவ். இதான் வந்துட்டு அந்த ட்ரபிசாய்டல் செக்ஷன் ஆஃப் தி வி பெல்ட் ட்ரைவ்னுடைய ஃபிகர் நாம் இப்போ பார்க்குறோம். நெக்ஸ்ட் ஸ்லைட், கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் வி பெல்ட்ஸ் as shown in figure. தி சென்ட்ரல் லோட் கேரியிங் டெக்ஸ்டைல், நைலான் ஆர் ஸ்டீல் கார்ட்ஸ். ஆக்சுவலாக பார்த்துட்டிங்கன்னா வி பெல்ட்டில் சென்ட்ரல் லோடு வந்துட்டு எங்கே கேரி ஆகும் அப்படின்னா டெக்ஸ்டைல், அதாவது நைலான் இருக்கலாம், ஸ்டீல் கார்ட்ஸ் இருக்கலாம், இந்த மாதிரி ஒரு ஏரியாவில் தான் வந்துட்டு சென்ட்ரல் லோடு அப்ளை ஆகும். செகண்ட் பாயிண்ட், சரௌண்டிங்ஸ் ரப்பர் டு டிரான்ஸ்மிட் ப்ரெஷர் ஃப்ரம் கோட்ஸ் டு தி சைட் வால்ஸ். இப்போ பார்த்துட்டிங்கன்னா ப்ரெஷர் வந்துட்டு கோட்ஸிலேருந்து, ஸ்டீல் கோட்ஸ் ஆர் நைலான் ஆர் டெக்ஸ்டைல்லேருந்து எங்கே எடுத்துகிட்டு போகணும்னா சைடு வாலுக்கு எடுத்துகிட்டு போகும். தேர்ட் பாயிண்ட் பார்த்துட்டிங்கன்னா, அண்ட் தி அவுட்டர் வால் இஸ் ஃபேப்ரிக் ஆர் ரப்பர் கவர். இந்த வி பெல்ட்னுடைய அவுட்டர் கவர் பார்த்துட்டிங்கன்னா ரப்பர் மெட்டீரியல் இல்லாட்டி ஃபேப்ரிக் மெட்டீரியலில் செஞ்சுருப்பாங்க. த பெல்ட்ஸ் ஆர் மேட் எண்ட்லெஸ். ஆக்சுவலாக பெல்ட் ட்ரைவ் பொறுத்த அளவுக்கு அந்த பெல்ட்டை நம்ம என்னென்னு சொல்லுவோம்னா எண்ட்லெஸ் பெல்ட்டுன்னு சொல்லுவோம். இந்த பெல்ட் எதில் ரன் ஆகுனா க்ரூவ்டு புள்ளியில் தான் ரன் ஆகும். இந்த பெல்ட்னுடைய ஆங்கிள் பார்த்துட்டிங்கன்னா 40 டிகிரி இருக்கும். அந்த க்ரூவ்டு புள்ளி இருக்குது இல்லைங்களா, வி பெல்ட் போய் சீட் ஆகுது இல்லைங்களா, அந்த க்ரூவ்டு புள்ளி, அந்த க்ரூவ்டு புள்ளியினுடைய ஆங்கிள் பார்த்துட்டிங்கன்னா 38 டிகிரி இருக்கும். அடுத்தது பார்த்துட்டிங்கன்னா, டு இம்ப்ரூவ் தி கெப்பாசிட்டி ஆஃப் லார்ஜர் பவர் டிரான்ஸ்மிஷன் மல்டிபிள் பெல்ட்ஸ் மே பி யூஸ்டு. இதில் பார்த்துட்டிங்கன்னா மினிமம் பவர் டிரான்ஸ்மிஷன் பண்ணலாம். வி நீட் டு டிரான்ஸ்மிட் தி லார்ஜர் பவர் அப்படின்னா அந்த இடத்துல நம்ம மல்டிபிள் பெல்ட்ஸ் வந்துட்டு நம்ம யூஸ் பண்ணலாம். ஃபார் ஹெவி டியூட்டி அப்ளிகேஷன் 12 ஆர் மோர் பெல்ட்ஸ் மே பி யூஸ்டு ஃபார் டிரான்ஸ்மிஷன். இப்போ இதுவே ஹெவி டியூட்டி அப்ளிகேஷனாக இருந்துச்சுன்னா 12 ஆர் மோர் பெல்ட், வி பெல்ட் வந்து நம்ம யூஸ் பண்ணி பவரை டிரான்ஸ்மிட் பண்ணலாம். தீஸ் ஆர் ஆல் த கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ஆஃப் வி பெல்ட். ஸோ த ஃபிகர் ஷோஸ் என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லி அந்த வி பெல்ட்டில் காமிச்சிருக்கிறாங்க. கோட்ஸ் இருக்குது, அண்ட் தென் ஃபேப்ரிக் அண்ட் ரப்பர் மெட்டீரியல். ஹியர் திஸ் ஒன் இஸ் ரப்பர். இங்கே ஆங்கிள் பார்த்துட்டிங்கன்னா வி பெல்ட்னுடைய ஆங்கிள் வந்துட்டு 40 டிகிரி இருக்கும். இந்த க்ரூவ்டு புள்ளினுடைய ஆங்கிள் பார்த்துட்டிங்கன்னா 38 டிகிரி இருக்கும். ஸோ இன்சைட் டயாமீட்டர் பார்த்துட்டிங்கன்னா எங்கேருந்து எங்கே மார்க் பண்ணியிருக்கிறாங்கன்னு பாருங்கள். அடுத்தது பிச் டயாமீட்டர் பார்த்துட்டிங்கன்னா சென்டர் ஆஃப் த பெல்ட்லேருந்து மார்க் பண்ணியிருப்பாங்க. இதில் தான் இந்த ஃபிகரில் காமிச்சிருக்கிறாங்க. நெக்ஸ்ட் ஸ்லைட், அட்வான்டேஜஸ் ஆஃப் வி பெல்ட் ட்ரைவ். இது பார்த்துட்டிங்கன்னா ஹை பவர் டிரான்ஸ்மிஷன் கெப்பாசிட்டி பிகாஸ் க்ரூவ்ஸ் ப்ரொவைட் எக்ஸலண்ட் கிரிப். இப்போ இதில் பார்த்துட்டிங்கன்னா மேக்ஸிமம் பவர் வந்துட்டு டிரான்ஸ்மிட் பண்ணலாம். என்ன ரீசன் அப்படின்னா, இந்த வி பெல்ட் வந்து க்ரூவ்டு புள்ளியில் அசம்பிள் ஆகிருக்கிறதுனால இதில் வந்துட்டு ஸ்லிப்பு கிடையாது, grip ஜாஸ்தியாக இருக்கும். அதனால் வந்துட்டு மேக்ஸிமம் பவர் வந்துட்டு நம்மளால் டிரான்ஸ்மிட் பண்ண முடியும்.
த ஃபங்க்ஷனிங் ஆஃப் த பெல்ட் அண்ட் த புல்லி இஸ் ஸ்மூத் அண்ட் குவைட். ஸ்மூத் ஃபங்க்ஷனிங்காக இருக்கும். நெக்ஸ்ட் ஒன் இஸ் த வி பெல்ட் டிரைவ் provides compactness due to the small distance between centers of the pulleys. இப்போ இதனுடைய வி பெல்ட்னுடைய டிரைவ்ஸ் பார்த்துட்டிங்கன்னா ரொம்ப காம்பேக்டாக இருக்கும். என்ன ரீசன் அப்படின்னா ரெண்டு புள்ளியினுடைய டிஸ்டன்ஸ் வந்துட்டு மினிமமாக இருக்கிறதுனால. அடுத்தது ஸ்லிப் பிட்வீன் தி பெல்ட் அண்ட் த புல்லீஸ் இஸ் நெக்லிஜிபிள். இதில் வந்து பெல்ட்டு ஸ்லிப் ஆகிறது வந்துட்டு சான்ஸே இல்லை. என்ன ரீசன் அப்படின்னா க்ரூவ்டு புள்ளியில் தான் வந்துட்டு நம்ம பெல்ட் அசம்பிள் பண்ணுறதுனால இதில் ஸ்லிப்பு அப்படிங்கிற பேச்சுக்கு இடம் இல்லை. அடுத்த பாயிண்ட் பார்த்துட்டிங்கன்னா த ஆக்சிஸ் கேன் பி ஹரிசாண்டல், வெர்டிகல் ஆர் இன்க்ளைன்டு. த கேன் டேம்பிங் வைப்ரேஷன். இப்போ என்னென்னா இதனுடைய ஆக்சிஸ் பார்த்துட்டிங்கன்னா ஹரிசாண்டலாக ப்ளேஸ் பண்ணலாம், வெர்டிகலாக ப்ளேஸ் பண்ணலாம், இன்க்ளைண்டாகவும் ப்ளேஸ் பண்ணலாம். இது வந்துட்டு வைப்ரேஷனை வந்துட்டு அரெஸ்ட் பண்ணிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. தீஸ் ஆர் ஆல் த அட்வான்டேஜஸ். டிஸ்அட்வான்டேஜஸ் பார்த்துட்டிங்கன்னா த வி பெல்ட் டிரைவ் cannot be used for long distance due to greater weight per unit length. என்னென்னா இது ஃப்ளாட் பெல்ட் டிரைவை கம்பேர் பண்ணும்போது ரெண்டு புள்ளிகளுக்கு இடையில் இருக்கிற டிஸ்டன்ஸ் பார்த்துட்டிங்கன்னா ரொம்ப மினிமமாக இருக்கும். லார்ஜர் டிஸ்டன்ஸ் பவர் டிரான்ஸ்மிஷனில் இதை யூஸ் பண்ண முடியாது. தே ஆர் நாட் அப்ளிகபிள் டு தி சின்கர்னஸ் மெஷின்ஸ் பிகாஸ் தே ஆர் நாட் ஃப்ரீ ஃப்ரம் க்ரீப். அப்போ இந்த சின்கர்னஸ் மிஷின்ஸில் வந்து இதை நம்ம யூஸ் பண்ண முடியாது. அடுத்தது பார்த்துட்டிங்கன்னா சென்ட்ரிஃபியூகல் டென்ஷன் ப்ரிவென்ட்ஸ் த யூஸ் ஆஃப் பெல்ட் அட் ஸ்பீட்ஸ் பிலோ 5 meter per second அண்ட் above 50 meter per second. ஃபைனலி த கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் புல்லிஸ் ஃபார் வி பெல்ட் இஸ் மோர் காம்ப்ளிகேட்டட் தென் தி ஃப்ளாட் பெல்ட். இப்போ இதில் பார்த்துட்டிங்கன்னா கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறது வந்துட்டு ஃப்ளாட் பெல்ட்டை கம்பேர் பண்ணவும் வி பெல்ட் வந்து கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடாக இருக்கும். அதனால் வந்து நம்ம இதை வந்து யூஸ் பண்ண முடியாது. தீஸ் ஆர் ஆல் த டிஸ்அட்வான்டேஜஸ். நெக்ஸ்ட்டு ஸ்லைட் பார்த்துட்டிங்கன்னா நம்ம வி பெல்ட் டிரைவில் வி பெல்ட்னுடைய டிசைன் ப்ரொசீஜர் அண்ட் கால்குலேஷன் தான் ரொம்ப இம்பார்ட்டண்ட். இப்போ நம்ம வந்து இதைய பேசிக் ஃபார்முலாவை வச்சும் கால்குலேஷன் போடலாம். நமக்கு வந்து என்ன ஃபோக்கஸ் பண்ணியிருக்கிறான்னா டிசைன் ப்ரொசீஜர் ஃபார் வி பெல்ட் டிரைவ் யூஸிங் மேனுஃபேக்சரர்ஸ் கேட்லாக். அதை வச்சு தான் நம்ம டிசைன் ப்ரொசீஜர் எழுதி ப்ராப்ளம் சால்வ் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு ஸ்டெப் பார்த்துட்டிங்கன்னா செலக்ட் தி டைப் ஆஃப் பெல்ட். இது வந்து பிஎஸ்ஜி டேட்டா புக் பேஜ் நம்பர் 7.58 நம்ம எடுத்துக்கிறோம். இந்த என்ன டைப் ஆஃப் பெல்ட் எடுக்கிறது அப்படின்னா ஏபிசிடிஇ அப்படின்னு டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கிராஸ் செக்ஷன் பெல்ட் வந்துட்டு அவைலபிலிட்டியாக இருக்கும். அது எங்கே இருக்குன்னா பிஎஸ்ஜி டேட்டா புக் பேஜ் நம்பர் 7.58 ஒரு டேபிளில் கொடுத்துருப்பாங்க. அதை எதை பேஸ் பண்ணி அந்த கிராஸ் செக்ஷனை செலக்ட் பண்ணுறதுனா பேஸ்ட் ஆன் தி பவர் அண்டு ஸ்மாலர் புள்ளி டயாமீட்டர். இந்த ரெண்டையும் பேஸ் பண்ணி நம்ம என்ன டைப் ஆஃப் பெல்ட்டை செலக்ட் பண்ணுறதுங்கிறத டிசைட் பண்ணிக்கலாம். இது ஸ்டெப் நம்பர் 1. செகண்ட் ஸ்டெப் பார்த்துட்டிங்கன்னா கால்குலேட் த ஸ்பீட் ரேஷியோ அண்ட் வெலாசிட்டி. ஸோ இது வந்துட்டு டேட்டா புக்கில் இருக்காது. இதுக்கான ஃபார்முலாஸ் பார்த்துட்டிங்கன்னா ஸ்பீட் ரேஷியோ ஆர் வெலாசிட்டி ரேஷியோ அப்படின்னு சொல்லுவாங்க. ஐஸ் ஈக்குவல் டு ஸ்மால் என் டிவைடட் பை கேபிட்டல் என் விச் இஸ் ஈக்குவல் டு கேபிட்டல் டி டிவைடட் பை ஸ்மால் டி. இதான் வந்துட்டு வெலாசிட்டி ரேஷியோ ஆர் ஸ்பீட் ரேஷியோவுக்கும் ஸ்பீட் அண்டு டயாமீட்டருக்கான ரிலேஷன்ஷிப் ஃபார்முலா. இதில் ஸ்மால் என் அப்படிங்கிறது என்னென்னா டிரைவர் ஸ்பீடு, கேபிட்டல் என் அப்படிங்கிறது ட்ரிவன் ஸ்பீடு. அடுத்தது பார்த்துட்டிங்கன்னா கேபிட்டல் டி அப்படிங்கிறது ட்ரிவன் புள்ளி டயாமீட்டர், ஸ்மால் டிங்கிறது டிரைவர் புள்ளி டயாமீட்டர். அடுத்த ரிலேஷன் பார்த்துட்டிங்கன்னா வெலாசிட்டி ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கான ஃபார்முலா விஸ் ஈக்குவல் டு பை டி என் பை 60 மீட்டர் பர் செகண்ட். இப்போது வி ஃபார் வெலாசிட்டி, டி ஸ்மால் டி ஃபார் ஸ்மாலர் புள்ளி டயாமீட்டர், ஸ்மால் என் ஸ்மாலர் புள்ளி ஸ்பீடு அண்ட் தென் டிவைடட் பை 60. ஸோ இப்போ ஸ்மால் டி வேல்யூ நம்ம எதில் சப்ஸ்டியூட் பண்ணணும் அப்படின்னா மீட்டரில் சப்ஸ்டியூட் பண்ணணும். நமக்கு ஃபைனலாக வெலாசிட்டி வந்து மீட்டர் பர் செகண்டில் கிடைக்கும். இது செகண்ட் ஸ்டெப். தேர்டு ஸ்டெப் பார்த்துட்டிங்கன்னா கால்குலேட் ஆர்க் ஆஃப் கான்டாக்ட், தீட்டா வேல்யூ கால்குலேட் பண்ணணும். இதுக்கான ஃபார்முலா பார்த்துட்டிங்கன்னா பிஎஸ்ஜி டேட்டா புக் பேஜ் நம்பரில் 7.54 எடுத்து நம்ம ஃபார்முலாவை யூஸ் பண்ணி தீட்டா வேல்யூ கால்குலேட் பண்ணிக்கலாம். இந்த ஆர்க் ஆஃப் கான்டாக்ட் தீட்டா வேல்யூவை யூஸ் பண்ணி நம்ம என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணலான்னா
ஆர்க் ஆஃப் கான்டாக்ட் ஃபேக்டர் வந்துட்டு நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். அதுக்கான டேபிள் பார்த்துட்டிங்கன்னா அதுவும் பிஎஸ்ஜி டேட்டா புக் பேஜ் நம்பர் 7.54 இருக்கும். பேஸ்ட் ஆன் தி ஆர்க் ஆஃப் கான்டாக்ட் வேல்யூ தீட்டா யூஸ் பண்ணி நம்ம ஆர்க் ஆஃப் கான்டாக்ட் ஃபேக்டர் வந்துட்டு ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். ஃபோர்த் ஸ்டெப் பார்த்துட்டிங்கன்னா கால்குலேட் நாமினல் பிட்ச் லென்த் எல் வேல்யூ கண்டுபிடிக்கணும். அதுக்கான ஃபார்முலா பார்த்துட்டிங்கன்னா பிஎஸ்ஜி டேட்டா புக் பேஜ் நம்பர் 7.61 இருக்கும். அந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணி நம்ம பிட்ச் லென்த் ஆஃப் தி பெல்ட் கண்டுபிடிச்சிக்கலாம். ஃபிஃப்த்து பாயிண்ட் பார்த்துட்டிங்கன்னா கால்குலேட் கரெக்ட் சென்டர் டிஸ்டன்ஸ் சி. இதுவும் ஃபார்முலா வந்து பிஎஸ்ஜி டேட்டா புக் பேஜ் நம்பர் 7.61 இருக்குது. அந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணி சென்டர் டிஸ்டன்ஸ் வந்து நம்ம கால்குலேட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்துட்டிங்கன்னா கால்குலேட் பவர் ரேட்டிங். பவர் ரேட்டிங் ஆஃப் தி பெல்ட் டிரைவ்ஸ் பார்த்துட்டிங்கன்னா கிலோவாட்டில் இருக்கும். இதுக்கான ஃபார்முலாஸ் பார்த்துட்டிங்கன்னா பிஎஸ்ஜி டேட்டா புக் பேஜ் நம்பர் 7.62 இருக்கிற டேபிளை யூஸ் பண்ணி நம்ம என்ன கிராஸ் செக்ஷன் பெல்ட்டு செலக்ட் பண்ணியிருக்கிறோமோ அதுக்கு தகுந்த பவர் ரேட்டிங் ஃபார்முலாவை எடுத்து நம்ம கால்குலேஷன் போட்டு ஃபைனலாக பவர் ரேட்டிங் வேல்யூ கண்டுபிடிச்சிக்கலாம். நெக்ஸ்ட்டு ஸ்டெப் பார்த்துட்டிங்கன்னா கால்குலேட் நம்பர் ஆஃப் பெல்ட். இப்போ நம்ம யூஸ் பண்ணுற அப்ளிகேஷனுக்கு எவ்வளோ நம்பர் ஆஃப் வி பெல்ட்ஸ் வேணும் அப்படின்னு சொல்லி கால்குலேட் பண்ணணும். அதுக்கான நொட்டேஷன் ஸ்மால் என். ஸோ இதுக்கான ஃபார்முலா பார்த்துட்டிங்கன்னா பிஎஸ்ஜி டேட்டா புக் பேஜ் நம்பர் 7.70 எடுத்து நம்ம நம்பர் ஆஃப் பெல்ட் வேல்யூ கண்டுபிடிச்சிக்கலாம். ஃபைனல் ஸ்டெப் பார்த்துட்டிங்கன்னா கால்குலேட் வித் ஆஃப் தி புள்ளி WP. இதுக்கும் ஃபார்முலா வந்து பிஎஸ்ஜி டேட்டா புக் பேஜ் நம்பர் 7.70 இருக்குது. அதுக்கான ஃபார்முலா பார்த்துட்டிங்கன்னா WP வித் ஆஃப் த புள்ளி விச் இஸ் ஈக்குவல் டு n-1 × E + 2F. இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணி நம்ம வந்து வித் ஆஃப் த புள்ளி நம்ம கால்குலேட் பண்ணிக்கலாம். ஸோ இதான் வந்துட்டு பேசிக் டிசைன் ப்ரொசீஜர் ஃபார் வி பெல்ட் டிரைவ் யூஸிங் மேனுஃபேக்சரர்ஸ் கேட்டலாக். ஸோ அதுக்கான ப்ரீஃப் எக்ஸ்ப்ளனேஷன் பார்த்துட்டிங்கன்னா அடுத்த ஸ்லைடில் இப்போ நம்ம பார்க்குறோம். ஸோ டிசைன் ப்ரொசீஜர் ஃபார் வி பெல்ட் டிரைவ் யூஸிங் மேனுஃபேக்சரர்ஸ் கேட்டலாக். ஃபஸ்ட்டு ஸ்டெப் பார்த்துட்டிங்கன்னா செலக்ட் தி டைப் ஆஃப் பெல்ட். நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கிறேன் பிஎஸ்ஜி டேட்டா புக் பேஜ் நம்பர் 7.58 எடுத்துக்கலாம். என்ன டைப் ஆஃப் பெல்ட் கிராஸ் செக்ஷன் சொன்னேன் இல்லைங்களா, ஏவா பி கிராஸ் செக்ஷனா சி கிராஸ் செக்ஷனா டியா அப்படிங்கிறத செலக்ட் பண்ணுறது வந்து நம்மளுடைய ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு சம்முக்கு. இது எப்படி செலக்ட் பண்ணுறதுனா பேஸ்ட் ஆன் தி பவர் அண்டு கிவன் ஸ்மாலர் புள்ளி டயாமீட்டர். ஸோ இந்த ரெண்டு வேல்யூவும் யூஸ் பண்ணி நம்ம டைப் ஆஃப் பெல்ட்டை வந்துட்டு செலக்ட் பண்ணிக்கிறோம். செகண்ட் ஸ்டெப் பார்த்துட்டிங்கன்னா கால்குலேட் தி அன்னோன் டயாமீட்டர் அண்ட் ஸ்பீட் ஆஃப் தி புள்ளி. இப்போ வந்து நமக்கு கிவன் டேட்டாவில் பவர் கொடுத்துருப்பாங்க. ஏதோ ஒரு புள்ளியினுடைய டயாமீட்டர் வெதர் இட் இஸ் ஸ்மாலர் புள்ளி ஆர் லார்ஜர் புள்ளி. அடுத்தது ஏதோ ஒரு புள்ளியினுடைய ஸ்பீடு வெதர் இட் இஸ் ஸ்மாலர் புள்ளி ஸ்பீட் ஆர் லார்ஜர் புள்ளி ஸ்பீடு கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த வேல்யூஸ் எல்லாம் யூஸ் பண்ணி நம்ம என்ன கண்டுபிடிக்கலாம்னா அன்னோன் டயாமீட்டர், அதாவது தெரியாத ஒரு டயாமீட்டரையும் அன்னோன் ஸ்பீட் வேல்யூவையும் நம்ம கால்குலேட் பண்ணலாம். ஸோ அதுக்கான ரிலேஷன் பார்த்துட்டிங்கன்னா ஐஸ் ஈக்குவல் டு கேபிட்டல் D by ஸ்மால் d விச் இஸ் ஈக்குவல் டு ஸ்மால் n by கேபிட்டல் N. இதுக்கான ஃபார்முலாஸ் பார்த்துட்டிங்கன்னா பிஎஸ்ஜி டேட்டா புக் பேஜ் நம்பர் 7.61 இருக்குது. தேர்டு ஸ்டெப் பார்த்துட்டிங்கன்னா கால்குலேட் தி ஆர்க் ஆஃப் கான்டாக்ட். இதுக்கான ஃபார்முலா பார்த்துட்டிங்கன்னா பிஎஸ்ஜி டேட்டா புக் பேஜ் நம்பர் 7.68 இருக்குது. ஃபார்முலா பார்த்துட்டிங்கன்னா ஆர்க் ஆஃப் கான்டாக்ட் தீட்டா இஸ் ஈக்குவல் டு 180 டிகிரி மைனஸ் கேபிட்டல் D மைனஸ் ஸ்மால் d டிவைடட் பை C இன்ட்டு 60 டிகிரி. இதில் தீட்டாங்கிறது ஆர்க் ஆஃப் கான்டாக்ட், கேபிட்டல் D அப்படிங்கிறது வந்துட்டு லார்ஜர் புள்ளி டயாமீட்டர், ஸ்மால் d பார்த்துட்டிங்கன்னா ஸ்மாலர் புள்ளி டயாமீட்டர் அண்ட் தென் C is equal to சென்டர் டிஸ்டன்ஸ் பிட்வீன் தி டூ புள்ளிஸ். ஸோ இதை வச்சுக்கிட்டு நம்ம ஆர்க் ஆஃப் கான்டாக்ட் தீட்டா கண்டுபிடிச்சிடலாம். ஸோ இந்த ஆர்க் ஆஃப் கான்டாக்ட் தீட்டா வேல்யூவை யூஸ் பண்ணி நம்ம என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணலான்னா ஆர்க் ஆஃப் கான்டாக்ட் ஃபேக்டர் ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். அதுக்கான டேபிள் பார்த்துட்டிங்கன்னா பிஎஸ்ஜி டேட்டா புக் பேஜ் நம்பர் 7.68 இருக்கும். இந்த தீட்டா வேல்யூ வச்சு நம்ம ஆர்க் ஆஃப் கான்டாக்ட் ஃபேக்டர் வேல்யூ கால்குலேட் பண்ணிக்கலாம் இந்த ஸ்டெப்பில். ஃபோர்த்து ஸ்டெப் பார்த்துட்டிங்கன்னா கால்குலேட் தி நாமினல் லென்த் ஆஃப் த பெல்ட். இப்போ நம்ம என்ன கால்குலேட் பண்ணோம்னா பெல்ட்னுடைய லென்த்தை கால்குலேட் பண்ணோம். அதுக்கான ஃபார்முலா பார்த்துட்டிங்கன்னா
பிஎஸ்ஜி டேட்டா புக் பேஜ் நம்பர் 7.61 இருக்குது. ஸோ அதுக்கான ஃபார்முலா பார்த்துட்டிங்கன்னா கேபிட்டல் எல் இஸ் ஈக்குவல் டு 2 into c plus pi by 2 into capital D plus small d plus capital D minus small d whole square divided by 4c. இதில் கேபிட்டல் எல் அப்படிங்கிறது பார்த்துட்டிங்கன்னா length of the belt, c பார்த்துட்டிங்கன்னா center distance between the two pulleys, capital D larger pulley diameter, small d smaller pulley diameter, and then capital D minus small d whole square divided by 4 into c. So using this formula to find the nominal length of the belt calculate பண்ணிக்கலாம். அடுத்தது பார்த்துட்டிங்கன்னா அந்த நாமினல் லென்த் ஆஃப் த பெல்ட்டை யூஸ் பண்ணி நம்ம ஸ்டாண்டர்ட் வேல்யூவை செலக்ட் பண்ணணும். அதுக்கான ஸ்டாண்டர்ட் வேல்யூஸ் பார்த்துட்டிங்கன்னா பிஎஸ்ஜி டேட்டா புக் பேஜ் நம்பர் 7.58, 7.59 அண்ட் 7.60 இந்த 3 பேஜ்லேயும் நமக்கு தேவையான ஸ்டாண்டர்ட் லென்த் வேல்யூஸ் இருக்கும். ஸோ அதை வச்சு நம்ம ஸ்டாண்டர்ட் வேல்யூ ஆஃப் த பெல்ட் லென்த் கண்டுபிடிச்சிடலாம். அண்ட் ஆல்சோ நாமினல் இன்சைட் லென்த் ஆஃப் த பெல்ட்டையும் நம்ம செலக்ட் பண்ணி எடுத்துக்கலாம் யூஸிங் த டேபிள் வேல்யூஸ். இதுதான் நம்ம 4th ஸ்டெப்பில் கால்குலேட் பண்ண போகிறோம். அண்ட் தென் 5th ஸ்டெப் பார்த்துட்டிங்கன்னா கால்குலேட் தி கரெக்ட் சென்டர் டிஸ்டன்ஸ். ஸோ ஆல்ரெடி சென்டர் டிஸ்டன்ஸ் கொடுத்துருப்பாங்க, இருந்தாலும் நம்ம கரெக்ட் சென்டர் டிஸ்டன்ஸ் இந்த கிவன் வேல்யூக்கு என்ன சென்டர் டிஸ்டன்ஸ் வருது அப்படிங்கிறத நம்ம கால்குலேட் பண்ணணும். அதுக்கான ஃபார்முலா பிஎஸ்ஜி டேட்டா புக் பேஜ் நம்பர் 7.61 இருக்குது. ஸோ அந்த ஃபார்முலாவை தான் நம்ம கீழே எழுதியிருக்கிறோம். கேபிட்டல் சி ஈக்குவல் டு கேபிட்டல் ஏ ப்ளஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஏ ஸ்கொயர்ட் மைனஸ் பி. இதுதான் ஃபார்முலா. இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணி நம்ம கரெக்ட் சென்டர் டிஸ்டன்ஸ் கால்குலேட் பண்ணிக்கலாம். இங்கே கேபிட்டல் ஏ அப்படிங்கிறதுக்கான ஃபார்முலா பார்த்துட்டிங்கன்னா கேபிட்டல் ஏ இஸ் ஈக்குவல் டு எல் டிவைடட் பை 4 மைனஸ் பை இன்ட்டு கேபிட்டல் டி ப்ளஸ் ஸ்மால் டி டிவைடட் பை 8. எல்லுங்கிறது லென்த் ஆஃப் த பெல்ட்டுன்னு தெரியும். கேபிட்டல் டி லார்ஜர் புள்ளி டயாமீட்டர், ஸ்மால் டி ஸ்மாலர் புள்ளி டயாமீட்டர். ஸோ இந்த வேல்யூஸை யூஸ் பண்ணி நம்ம ஏ வேல்யூ கண்டுபிடிச்சிக்கலாம். அடுத்தது கேபிட்டல் பி வேல்யூ கண்டுபிடிக்கணும்னா கீழே கொடுத்துருக்குறாங்க பாரு ஃபார்முலா. கேபிட்டல் பி இஸ் ஈக்குவல் டு கேபிட்டல் டி மைனஸ் ஸ்மால் டி ஹோல் ஸ்கொயர்ட் டிவைடட் பை 8. இதில் கேபிட்டல் டி அப்படிங்கிறது லார்ஜர் புள்ளியினுடைய டயாமீட்டர், ஸ்மால் டி அப்படிங்கிறது ஸ்மாலர் புள்ளியினுடைய டயாமீட்டர். ஸோ இந்த 2 ஃபார்முலாவை யூஸ் பண்ணி ஏ அண்ட் பி வேல்யூ கால்குலேட் பண்ணி மேலே இருக்கிற ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணோம்னா நமக்கு ஃபைனலாக கரெக்ட் சென்டர் டிஸ்டன்ஸ் வேல்யூ கிடச்சிரும். 6th ஸ்டெப் பார்த்துட்டிங்கன்னா கால்குலேட் ஈக்குவலண்ட் பிட்ச் டயாமீட்டர். பிட்ச் டயாமீட்டர் கால்குலேட் பண்ணணும். அதாவது சென்டர் ஆஃப் த பெல்ட்லேருந்து வர்ற பிட்சினுடைய டயாமீட்டர் நம்ம கால்குலேட் பண்ணணும். அதுக்கான ஃபார்முலா பார்த்துட்டிங்கன்னா டிஇ விச் இஸ் ஈக்குவல் டு டிபி இன்ட்டு எஃப்பி. இது வந்து பிஎஸ்ஜி டேட்டா புக் பேஜ் நம்பர் 7.62 இருக்குது. இதில் டிபிங்கிறது பிட்ச் சர்க்கிள் டயாமீட்டர் ஆஃப் ஸ்மாலர் புள்ளி, ஸ்மாலர் புள்ளியினுடைய பிட்ச் டயாமீட்டர். அண்ட் தென் எஃப்பி அப்படிங்கிறது ஸ்மாலர் புள்ளி ஃபேக்டர். ஸோ அந்த எஃப்பியை எங்கே எடுக்கலாம்னா பிஎஸ்ஜி டேட்டா புக் பேஜ் நம்பர் 7.62 ஒரு டேபிள் இருக்குது. அந்த டேபிளில் யூஸ் பண்ணி நம்ம ஸ்மாலர் புள்ளி ஃபேக்டர் எஃப்பி எடுத்துக்கலாம். அதுக்கு வந்து ஸ்மாலர் புள்ளியினுடைய பிட்சு டயாமீட்டர் வேணும். ஸோ ஆல்ரெடி அது நமக்கு தெரியும். ஸோ அப்போ அந்த ஸ்மாலர் புள்ளியினுடைய பிட்ச் டயாமீட்டர் யூஸ் பண்ணி நம்ம எஃப்பி வேல்யூ செலக்ட் பண்ணுறோம். ஸோ இந்த 2 டிபியும் எஃப்பியும் இந்த ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணி நம்ம ஈக்குவலண்ட் பிட்ச் டயாமீட்டர் வந்து நம்ம டிஇ வேல்யூ கால்குலேட் பண்ணிக்கலாம். இது எங்கே யூஸ் ஆகுனா இந்த டிஇ வேல்யூ பவர் ரேட்டிங் கண்டுபிடிக்கிறோம் இல்லைங்களா, அங்கே வந்து இந்த டிஇ வேல்யூவை நம்ம சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். ஸோ 7th ஸ்டெப் பார்த்துட்டிங்கன்னா கால்குலேஷன் ஆஃப் பவர் ரேட்டிங் இன் கிலோவாட். இது பார்த்துட்டிங்கன்னா இதுக்கான ஃபார்முலா பார்த்துட்டிங்கன்னா பிஎஸ்ஜி டேட்டா புக் பேஜ் நம்பர் 7.62 ஒரு டேபிள் கொடுத்துருப்பாங்க. அந்த டேபிளில் நம்ம என்ன டைப் ஆஃப் கிராஸ் செக்ஷன் பெல்ட்டு நம்ம செலக்ட் பண்ணியிருக்கிறோமோ அந்த கிராஸ் செக்ஷனுக்கு பேரலாக இருக்கிற பவர் ரேட்டிங் ஃபார்முலாவை யூஸ் பண்ணி நம்ம பவர் ரேட்டிங் வந்து கால்குலேட் பண்ணிக்கலாம். இது 7th ஸ்டெப்பு. 8th ஸ்டெப் பார்த்துட்டிங்கன்னா கால்குலேட் தி நம்பர் ஆஃப் பெல்ட். எவ்வளோ நம்பர் ஆஃப் பெல்ட் யூஸ் பண்ணுறங்கிறத வந்துட்டு நம்ம இந்த ஸ்டெப்பு மூலம் கால்குலேட் பண்ணலாம். ஸோ இதுக்கான ஃபார்முலா பிஎஸ்ஜி டேட்டா புக் பேஜ் நம்பர் 7.70 இருக்குது. அந்த ஃபார்முலாவை தான் நம்ம இப்போ கீழே எழுதியிருக்கிறோம். நம்பர் ஆஃப் பெல்ட் விச் இஸ் ஈக்குவல் டு பி இன்ட்டு எஃப்ஏ டிவைடட் பை
கிலோவாட் இன்ட்டு எஃப்சி இன்ட்டு எஃப்டி அப்படிங்கிற ஃபார்முலாவை யூஸ் பண்ணி நம்ம நம்பர் ஆஃப் பெல்ட் கண்டுபிடிச்சிக்கலாம். இதில் கேபிட்டல் P which is equal to drive power in kilowatt இது பார்த்துட்டிங்கன்னா கிவன் டேட்டாவில் கொடுத்துருப்பாங்க. அடுத்தது கேபிட்டல் FA கரெக்ஷன் ஃபேக்டர் அக்கார்டிங் டு த சர்வீஸ். ஸோ கரெக்ஷன் ஃபேக்டர் வந்துட்டு பேஸ்ட் ஆன் தி சர்வீஸை வச்சு, அதாவது லைட் டியூட்டியா ஹெவி டியூட்டியா அப்படிங்கிற சர்வீஸை வச்சு நம்ம டேபிள் வேல்யூவை யூஸ் பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கான டேபிள் வேல்யூ பார்த்துட்டிங்கன்னா பிஎஸ்ஜி டேட்டா புக் பேஜ் நம்பர் 7.69 இருக்குது. அடுத்தது கிலோவாட் பவர் ரேட்டிங் இது வந்துட்டு 7th ஸ்டெப்பில் நம்ம கால்குலேட் பண்ணியிருப்போம், அதை யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது எஃப்சி அப்படிங்கிறது லென்த் கரெக்ஷன் ஃபேக்டர். இது எங்கே இருக்குன்னா பிஎஸ்ஜி டேட்டா புக் பேஜ் நம்பர் 7.58 ஆர் 59 ஆர் 7.60 அப்படிங்கிற 3 பேஜில் பேஸ்ட் ஆன் தி லென்த் ஆஃப் த பெல்ட் அண்ட் நாமினல் லென்த் ஆஃப் த பெல்ட் இதையெல்லாம் யூஸ் பண்ணி நம்ம லென்த் கரெக்ஷன் ஃபேக்டர் எஃப்சி வந்து நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். அடுத்தது பார்த்துட்டிங்கன்னா எஃப்டி கரெக்ஷன் ஃபேக்டர் ஃபார் ஆர்க் ஆஃப் கான்டாக்ட். எஃப்டிங்கிறது என்னென்னா ஆர்க் ஆஃப் கான்டாக்ட் ஃபேக்டர். நம்ம தேர்டு ஸ்டெப்பில் ஆர்க் ஆஃப் கான்டாக்ட் நம்ம கண்டுபிடிச்சிருப்போன்னு நினைக்கிறேன். அந்த வேல்யூ வச்சு தீட்டா வேல்யூ வச்சு ஆர்க் ஆஃப் கான்டாக்ட் ஃபேக்டர் எஃப்டி கண்டுபிடிச்சிருப்போம். அது பார்த்துட்டிங்கன்னா பிஎஸ்ஜி டேட்டா புக் 7.68 இருக்குது. அங்கேருந்து நம்ம எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஈக்குவேஷனை யூஸ் பண்ணி நம்ம நம்பர் ஆஃப் பெல்ட் வந்துட்டு எவ்வளோ யூஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத கால்குலேட் பண்ணிக்கலாம். 9th ஸ்டெப் பார்த்துட்டிங்கன்னா கால்குலேட் த வித் ஆஃப் த புள்ளி. பிஎஸ்ஜி டேட்டா புக் பேஜ் நம்பர் 7.70 இருக்குது. ஸோ ஃபார்முலா பார்த்துட்டிங்கன்னா WP is equal to n-1 into E plus 2F. இப்படி இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணி நம்ம வித் ஆஃப் தி புள்ளி நம்ம கால்குலேட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த 9 ஸ்டெப்பும் தான் வந்து மேனுஃபேக்சரர்ஸ் கேட்லாக் யூஸ் பண்ணி நம்ம கால்குலேட் பண்ணுற வி பெல்ட் டிரைவ்ஸ்னுடைய டிசைன் கால்குலேஷன். சரிங்களா? அடுத்தது நம்ம பார்க்க போகிறது பார்த்துட்டிங்கன்னா ப்ராப்ளம். ஸோ இப்போ ப்ராப்ளம் பார்த்துட்டிங்கன்னா டிசைன் எ வி பெல்ட் டு தி ஃபாலோயிங் ஸ்பெசிஃபிகேஷன். நம்மக்கிட்ட வந்து ஃபாலோயிங் ஸ்பெசிஃபிகேஷன் கொடுத்துட்டாங்க. கொடுத்துருக்கிற ஸ்பெசிஃபிகேஷனுக்கு நம்மளை வி பெல்ட் டிரைவ் வந்து டிசைன் பண்ண சொல்லியிருக்கிறாங்க. பவர் டு பி டிரான்ஸ்மிட்டட் இஸ் 75 கிலோவாட். ஸ்பீட் ஆஃப் தி டிரைவிங் வீல் இஸ் 1440 RPM, speed of the driven wheel is 400 RPM. Diameter of the driving wheel is 300 mm. Center distance is 2500 mm. Service 16 hours per day. So these are all the given specification. இந்த ஃபாலோயிங் ஸ்பெசிஃபிகேஷனை யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ண போகிறோம்னா வி பெல்ட் டிரைவ் வந்துட்டு டிசைன் பண்ண போகிறோம். பவர் P கொடுத்துருக்குறாங்களா 75 கிலோவாட். அடுத்தது ஸ்பீட் ஆஃப் தி டிரைவிங் வீல் ஸ்மால் n is equal to 1440 RPM கொடுத்துருக்குறாங்க. ஸ்பீட் ஆஃப் தி ட்ரிவன் வீல் இஸ் 400 RPM. கேபிட்டல் N is equal to 400 RPM கொடுத்துருக்குறாங்க. டயாமீட்டர் ஆஃப் தி டிரைவிங் வீல் ஸ்மால் d வேல்யூ கொடுத்துருக்குறாங்க 300 mm. சென்டர் டிஸ்டன்ஸ் இஸ் அதாவது சென்டர் டிஸ்டன்ஸ்னால் டிரைவிங் புள்ளிக்கும் ட்ரிவன் புள்ளிக்கும் இடையில் இருக்கிற சென்டர் டிஸ்டன்ஸ் பார்த்துட்டிங்கன்னா 2500 mm கொடுத்துருக்குறாங்க. சர்வீஸ் வேல்யூ கொடுத்துட்டாங்க. பர் டேக்கு 16 hours வந்துட்டு இந்த பெல்ட் வந்து சர்வீஸ் பண்ணுது அப்படின்னு சொல்லி சர்வீஸ் வேல்யூ கொடுத்துருக்குறாங்க. தீஸ் ஆர் ஆல் தி ஸ்பெசிஃபிகேஷன். நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இந்த ஸ்பெசிஃபிகேஷனை யூஸ் பண்ணி வி பெல்ட் டிரைவை டிசைன் பண்ண போகிறோம். இப்போ இதில் கிவன் டேட்டாஸ் பார்த்துட்டிங்கன்னா பவர் P is equal to 75 கிலோவாட். ஸ்மால் n is equal to 1440 RPM. கேபிட்டல் N is equal to 400 RPM. ஸ்மால் d ஸ்மாலர் புள்ளி டயாமீட்டர் is equal to 300 mm. அடுத்தது சென்டர் டிஸ்டன்ஸ் பிட்வீன் தி டூ புள்ளிஸ் C is equal to 2500 RPM. சென்டர் டிஸ்டன்ஸ் பிட்வீன் தி டூ புள்ளிஸ் கேபிட்டல் C is equal to 2500 mm. அடுத்தது சர்வீஸ் பார்த்துட்டிங்கன்னா 16 hours per day. தீஸ் ஆர் ஆல் தி கிவன் டேட்டாஸ். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டெப்புக்கு போகிறோம். சொல்யூஷன். ஃபஸ்ட்டு ஸ்டெப் பார்த்துட்டிங்கன்னா செலக்ட் தி டைப் ஆஃப் பெல்ட். முன்னாடியே சொல்லியிருக்கிறேன் இல்லைங்களா, பிஎஸ்ஜி டேட்டா புக் பேஜ் நம்பர் 7.58 போனோம்னா பவர் P is equal to 75 கிலோவாட்டுக்கு நம்ம என்ன டைப் ஆஃப் பெல்ட்டை செலக்ட் பண்ணுறோம் அப்படின்னா
டி டைப் கிராஸ் செக்ஷனை வந்துட்டு செலக்ட் பண்ணிக்கிறோம். இதுதான் வந்துட்டு ஃபஸ்ட்டு ஸ்டெப். சரிங்களா? அடுத்தது செகண்ட் ஸ்டெப் பார்த்துட்டிங்கன்னா கால்குலேட் தி அன்னோன் டயாமீட்டர் அண்டு ஸ்பீட் ஆஃப் தி புள்ளி. இப்போ நம்மக்கிட்ட 2 ஸ்பீடு வேல்யூ கொடுத்துருக்குறாங்க. டிரைவிங் புள்ளி ஸ்பீடு ஸ்மால் n ஈக்குவல் டு 1440 RPM கொடுத்துருக்குறாங்க. ட்ரிவன் புள்ளி ஸ்பீடு கேபிட்டல் N ஈக்குவல் டு 400 RPM கொடுத்துருக்குறாங்க. ஸோ இந்த 2 ரிலேஷனை வச்சுக்கிட்டு நம்ம வெலாசிட்டி ரேஷியோ ஐ கால்குலேட் பண்ணலாம். ஸோ இந்த ஐ வேல்யூவை யூஸ் பண்ணி நம்ம அன்னோன் டயாமீட்டர் வேல்யூ கால்குலேட் பண்ணலாம். நமக்கு நோன் டயாமீட்டர் பார்த்துட்டிங்கன்னா ஸ்மாலர் புள்ளி டயாமீட்டர் கொடுத்துருக்குறாங்க 300 mmன்னு சொல்லி. ஸோ இப்போ யூஸிங் த ரிலேஷன் வெலாசிட்டி ரேஷியோ ரிலேஷன் ஐ இஸ் ஈக்குவல் டு capital D divided by small d which is equal to small n divided by capital N. இந்த ரிலேஷனை யூஸ் பண்ணி நம்ம அன்னோன் டயாமீட்டர் வேல்யூ கண்டுபிடிக்கலாம். இதில் அன்னோன் டயாமீட்டர் பார்த்துட்டிங்கன்னா கேபிட்டல் டி தான் அன்னோன் டயாமீட்டர், அதாவது லார்ஜர் புள்ளி டயாமீட்டர் வேல்யூ நம்ம கால்குலேட் பண்ண போகிறோம். இப்போ ஐஸ் ஈக்குவல் டு ஸ்மால் n டிவைடட் பை கேபிட்டல் N அப்படிங்கிற ரிலேஷன் எடுத்துக்கலாம். விச் இஸ் ஈக்குவல் டு ஸ்மாலர் n அப்படிங்கிறது பார்த்துட்டிங்கன்னா டிரைவிங் புள்ளி ஸ்பீடு எவ்வளோ கொடுத்துருக்குறாங்க 1440ன்னு கொடுத்துருக்குறாங்க. அதை சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். டிவைடட் பை கேபிட்டல் N லார்ஜர் புள்ளி ஸ்பீடு 400 RPM கொடுத்துருக்குறாங்க. அதை கீழே சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். விச் இஸ் ஈக்குவல் டு 3.6. இப்போ நமக்கு வெலாசிட்டி ரேஷியோ ஐ வேல்யூ எவ்வளோ வந்திருக்குது 3.6 வந்திருக்குது. இந்த ஐ வேல்யூ 3.6ஐ யூஸ் பண்ணி இன்னொரு ரிலேஷன் நம்ம எழுதலாம். ஐஸ் ஈக்குவல் டு கேபிட்டல் டி டிவைடட் பை ஸ்மால் டி அப்படிங்கிற ரிலேஷன் எழுதலாம். இதில் அன்னோன் டயாமீட்டர் பார்த்துட்டிங்கன்னா லார்ஜர் புள்ளி டயாமீட்டர் கேபிட்டல் டி தான் வந்துட்டு அன்னோன் புள்ளி டயாமீட்டர். அதை தான் நம்ம இப்போ கால்குலேட் பண்ண போகிறோம். கேபிட்டல் டி இஸ் ஈக்குவல் டு ஐ இன்ட்டு ஸ்மால் டி விச் இஸ் ஈக்குவல் டு ஐ வேல்யூ 3.6. அதை இங்கே சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம் இன்ட்டு 300 mm. ஸோ அப்போ ஃபைனலி வி கேன் கெட் தி லார்ஜர் புள்ளி டயாமீட்டர் கேபிட்டல் டி விச் இஸ் ஈக்குவல் டு 1080 mm கிடச்சிருச்சிங்களா? இதுதான் வந்துட்டு அன்னோன் டயாமீட்டர், அதாவது லார்ஜர் புள்ளி டயாமீட்டர் நம்ம கால்குலேட் பண்ணியாச்சு. தேர்டு ஸ்டெப் பார்த்துட்டிங்கன்னா கால்குலேட் தி ஆர்க் ஆஃப் கான்டாக்ட். பிஎஸ்ஜி டேட்டா புக் பேஜ் நம்பர் 7.68 போனீங்கன்னா நமக்கு ஆர்க் ஆஃப் கான்டாக்ட் தீட்டாக்கான ஃபார்முலா கொடுத்துருப்பாங்க. அந்த ஃபார்முலாவை தான் நம்ம இப்போ இந்த ஸ்லைடில் எழுதியிருக்கிறோம். தீட்டா இஸ் ஈக்குவல் டு 180 டிகிரி மைனஸ் கேபிட்டல் டி மைனஸ் ஸ்மால் டி டிவைடட் பை சி இன்ட்டு 60 டிகிரி. ஸோ இப்போ இதில் கேபிட்டல் டி வேல்யூ லார்ஜர் புள்ளி டயாமீட்டர், ஸ்மால் டி வேல்யூ ஸ்மாலர் புள்ளி டயாமீட்டர் அண்ட் தென் சென்டர் டிஸ்டன்ஸ் பிட்வீன் தி டூ புள்ளிஸ் வேல்யூ சி. ஸோ இந்த மூணையும் இந்த ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணோம்னா நமக்கு தீட்டா வேல்யூ கிடச்சிரும். ஸோ அதுதான் இங்கே கீழே சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கிறோம். 180 மைனஸ் ஓப்பன் ப்ராக்கெட் 1080 மைனஸ் 300 டிவைடட் பை 2500 க்ளோஸ் த ப்ராக்கெட் இன்ட்டு 60 டிகிரி. ஸோ இதை போட்டோம்னா நமக்கு ஆர்க் ஆஃப் கான்டாக்ட் தீட்டா பார்த்துட்டிங்கன்னா விச் இஸ் ஈக்குவல் டு 161.28 டிகிரின்னு கிடச்சிருக்குது. ஸோ யூஸிங் the arc of contact theta value to find the arc of contact factor FD. ஸோ அதுவும் பார்த்துட்டிங்கன்னா பிஎஸ்ஜி டேட்டா புக் பேஜ் நம்பர் 7.68 ஒரு டேபிள் கொடுத்துருப்பாங்க. தீட்டா வேல்யூ கொடுத்து அதுக்கான ஆர்க் ஆஃப் கான்டாக்ட் ஃபேக்டர் வேல்யூ அந்த டேபிளில் கொடுத்துருப்பாங்க. இப்போ நம்ம அதில் செலக்ட் பண்ணோம் அப்படின்னா FD is equal to arc of contact factor FD which is equal to 0.955 அப்படின்னு அந்த வேல்யூவை நம்ம டேபிளில் இருந்து செலக்ட் பண்ணிக்கலாம். இது தேர்டு ஸ்டெப். அடுத்தது பார்த்துட்டிங்கன்னா ஃபோர்த்து ஸ்டெப், கால்குலேட் தி நாமினல் லென்த் ஆஃப் த பெல்ட். இப்போ நம்ம பெல்ட்னுடைய லென்த்தை கால்குலேட் பண்ண போகிறோம் இந்த ஸ்டெப்பில். அதுக்கான ஃபார்முலா பிஎஸ்ஜி டேட்டா புக் பேஜ் நம்பர் 7.61 இருக்குது. ஸோ அந்த ஃபார்முலாவை தான் நம்ம இப்போ கீழே எழுதியிருக்கிறோம். லென்த் ஆஃப் த பெல்ட் L is equal to 2C plus pi by 2 into capital D plus small d plus capital D minus small d whole square divided by 4 into C. இதில் Lங்கிறது length of the belt, C center distance between the two pulleys, capital D larger pulley diameter, small d smaller pulley diameter. ஸோ இந்த வேல்யூவையெல்லாம் இதில் சப்ஸ்டியூட் பண்ணோம்னா we can get the நாமினல் லென்த் ஆஃப் த பெல்ட், ரைட். ஸோ அடுத்த ஸ்டெப் பார்த்துட்டிங்கன்னா இந்த வேல்யூஸை நம்ம சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கிறோம். L is equal to
2 இன்ட்டு சென்டர் டிஸ்டன்ஸ் வந்துட்டு 2500 mm அதை சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கிறோம். ப்ளஸ் π/2 இன்ட்டு கேபிட்டல் டி லார்ஜர் புள்ளி டயாமீட்டர் 1080 mm அதை சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கிறோம். ப்ளஸ் ஸ்மாலர் புள்ளி டயாமீட்டர் ஸ்மால் டி 300 mm இந்த ரெண்டையும் இங்கே சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கிறோம். ப்ளஸ் ஓப்பன் ப்ராக்கெட் போட்டு 1080 மைனஸ் 300 ஹோல் ஸ்கொயர்ட் டிவைடட் பை 4 இன்ட்டு சி சென்டர் டிஸ்டன்ஸ் பார்த்துட்டிங்கன்னா 2500 mm. ஸோ இதை சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா ஃபைனலி வி கேன் கெட் தி நாமினல் லென்த் ஆஃப் த பெல்ட் எவ்வளோ கிடச்சிருக்குதுன்னா L is equal to 7228.53 mm அப்படின்னு சொல்லி கிடச்சிருக்குது. ஸோ இப்போ இந்த லென்த்தை நம்ம அப்படியே யூஸ் பண்ணாமல் இதுக்கு நம்ம ஸ்டாண்டர்ட் லென்த்தை செலக்ட் பண்ணணும். அதுக்கு நம்ம எங்கே போகணும்னா திருப்பியும் பிஎஸ்ஜி டேட்டா புக்குக்கு தான் போகணும். பிஎஸ்ஜி டேட்டா புக் பேஜ் நம்பர் 7.60 பார்த்துட்டிங்கன்னா நமக்கு ஒரு டேபிள் கொடுத்துருப்பாங்க. அதில் ஸ்டாண்டர்ட் நாமினல் பிட்ச் லென்த் ஃபார் கிராஸ் செக்ஷன் டி நம்ம ஆல்ரெடி ஃபஸ்ட்டு ஸ்டெப்பில் யூஸிங் தி பவர் வேல்யூ அண்டு ஸ்மாலர் புள்ளி டயாமீட்டர் வேல்யூ இந்த ரெண்டையும் யூஸ் பண்ணி நம்ம கிராஸ் செக்ஷன் செலக்ட் பண்ணோம். நம்ம செலக்ட் பண்ண கிராஸ் செக்ஷன் பார்த்துட்டிங்கன்னா டி. ஸோ அந்த டி கிராஸ் செக்ஷனுக்கு நாமினல் பிட்ச் லென்த் எவ்வளோ வருது அப்படின்னா எல்பிஸ் ஈக்குவல் டு 7648 mm அப்படின்னு வருது. அதை எடுத்துக்கிறோம். அடுத்தது நம்ம என்ன செலக்ட் பண்ணோம்னா நாமினல் இன்சைட் லென்த்தையும் வந்துட்டு அதே டேட்டா புக் பேஜ் நம்பர் 7.60 அதே டேபிளில் நாமினல் இன்சைடு லென்த் நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். LIC ஈக்குவல் டு 7569 mm. ஸோ இப்போ இந்த ரெண்டு டேட்டாவையும் பிஎஸ்ஜி டேட்டா புக் பேஜ் நம்பர் 7.60 இருக்கிற டேபிளில் இருந்து நம்ம செலக்ட் பண்ணிக்கிறோம். அது எப்படி செலக்ட் பண்ணுறதுனா வித் த ஹெல்ப் ஆஃப் கிராஸ் செக்ஷன் ஆஃப் த பெல்ட்டு அண்டு நாமினல் லென்த் ஆஃப் தி பெல்ட் இந்த ரெண்டை யூஸ் பண்ணி நம்ம நாமினல் பிட்ச் லென்த்தையும் நாமினல் இன்சைட் லென்த்தையும் செலக்ட் பண்ணிக்கிறோம் இந்த ஸ்டெப்பில். அடுத்த ஸ்டெப் பார்த்துட்டிங்கன்னா கால்குலேட் தி கரெக்ட் சென்டர் டிஸ்டன்ஸ். நமக்கு ஆல்ரெடி சென்டர் டிஸ்டன்ஸ் கொடுத்துருக்குறாங்க. இருந்தாலும் நம்ம இந்த ஸ்டெப்பை யூஸ் பண்ணி இதில் இருக்கிற ஃபார்முலாவை யூஸ் பண்ணி இதுக்கான கரெக்டு சென்டர் டிஸ்டன்ஸ் வந்து நம்ம கால்குலேட் பண்ணணும். அதுக்கான ஃபார்முலா பார்த்துட்டிங்கன்னா பிஎஸ்ஜி டேட்டா புக் பேஜ் நம்பர் 7.61 எடுத்துக்கலாம். அந்த ஃபார்முலாவை தான் நம்ம இப்போ இந்த ஸ்லைடில் கீழே எழுதியிருக்கிறோம். கேபிட்டல் சி ஈக்குவல் டு ஏ ப்ளஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஏ ஸ்கொயர்ட் மைனஸ் பி வேர் ஏக்கான ஃபார்முலாவும் பிஎஸ்ஜி டேட்டா புக்கில் அதே பேஜ் நம்பரில் தான் இருக்குது. ஏ ஈக்குவல் டு L/4 மைனஸ் பை இன்ட்டு கேபிட்டல் டி ப்ளஸ் ஸ்மால் டி டிவைடட் பை 8. இதில் எல்லுங்கிறது பார்த்துட்டிங்கன்னா நாமினல் பிட்ச் லென்த் வேல்யூ. ஃபோர்த்து ஸ்டெப்பில் இங்கே போட்டிருக்கிறோம் இல்லைங்களா, ஃபோர்த்து ஸ்டெப்பில் நம்ம நாமினல் பிட்ச் லென்த் வேல்யூ போட்டிருக்கிறோம் இல்லைங்களா, அந்த வேல்யூ தான் நம்ம ஃபிஃப்த்து ஸ்டெப்பில் கொண்டுட்டு வந்து யூஸ் பண்ணணும். அதை தான் நம்ம இங்கே யூஸ் பண்ணியிருக்கிறோம். நாமினல் பிட்ச் லென்த் எல். அடுத்தது கேபிட்டல் டிங்கிறது பார்த்துட்டிங்கன்னா லார்ஜர் புள்ளி டயாமீட்டர், ஸ்மால் டிங்கிறது பார்த்துட்டிங்கன்னா ஸ்மாலர் புள்ளி டயாமீட்டர். இந்த மூணையும் சப்ஸ்டியூட் பண்ணி நம்ம ஏ வேல்யூ கண்டுபிடிக்கலாம். அதை தான் கீழே இருக்கிற ஸ்டெப்பில் காமிச்சிருக்கிறோம். நாமினல் பிட்ச் லென்த் பார்த்துட்டிங்கன்னா 7648 டிவைடட் பை 4 மைனஸ் பை இன்ட்டு 1080 ப்ளஸ் 300 டிவைடட் பை 8. ஸோ இதை சால்வ் பண்ணோம் அப்படின்னா we can get the value of A. A is equal to 1370.08 mm அப்படின்னு கிடச்சிருக்குது. அடுத்தது நம்ம என்ன கால்குலேட் பண்ணோம்னா இந்த சென்டர் டிஸ்டன்ஸ் ஃபார்முலாவில் இருக்கிற பி வேல்யூ கால்குலேட் பண்ணணும். அந்த பி வேல்யூக்கான ஃபார்முலா வந்துட்டு அதுவும் பிஎஸ்ஜி டேட்டா புக்லேயே இருக்குது. கேபிட்டல் B is equal to கேபிட்டல் D minus small d whole square divided by 8 which is equal to கேபிட்டல் டிங்கிறது லார்ஜர் புள்ளி டயாமீட்டர், ஸ்மால் டிங்கிறது ஸ்மாலர் புள்ளி டயாமீட்டர். இந்த ரெண்டையும் இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுறோம். 1080 மைனஸ் 300 ஹோல் ஸ்கொயர் டிவைடட் பை 8. இதை சால்வ் பண்ணோம்னா நமக்கு பி வேல்யூ கிடச்சிரும். என்னென்னா B is equal to 76050 mm அப்படிங்கிற இந்த வேல்யூ கிடச்சிருக்குது. இந்த வேல்யூவையும் நம்ம சிங்கிற ஃபார்முலாவில் யூஸ் பண்ணுறோம். சென்டர் டிஸ்டன்ஸ் C is equal to A வேல்யூ 1370.08 ப்ளஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1370.08 ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 76050 அப்படிங்கிற இந்த வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா ஃபைனலாக பார்த்துட்டிங்கன்னா சென்டர் டிஸ்டன்ஸ் வந்துட்டு 2712.119 mm. ஸோ அப்ராக்சிமேட்டாக பார்த்துட்டிங்கன்னா
2713 mmன்னு கிடைக்கும் கரெக்ட் சென்டர் டிஸ்டன்ஸ். அடுத்த ஸ்டெப் பார்த்துட்டிங்கன்னா கால்குலேட் தி பவர் ரேட்டிங். ஸோ இதுக்கான ஃபார்முலா பார்த்துட்டிங்கன்னா பிஎஸ்ஜி டேட்டா புக் பேஜ் நம்பர் 7.62 இருக்குது. அங்கே இருக்கிற டேபிளில் பார்த்தோம்னா டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கிராஸ் செக்ஷனுக்கு டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பவர் ரேட்டிங் ஃபார்முலா இருக்கும். நம்ம செலக்ட் பண்ணியிருக்கிற கிராஸ் செக்ஷன் பார்த்துட்டிங்கன்னா டி கிராஸ் செக்ஷன், அதுக்கான பவர் ரேட்டிங் ஃபார்முலா தான் இப்போ நம்ம இங்கே எழுதியிருக்கிறோம். கிலோவாட் ஈக்குவல் டு 3.22 இன்ட்டு எஸ் பவர் -0.09 minus 506.7 divided by DE minus 4.78 into 10 power minus 4 into S squared close the bracket into S. இந்த இடத்துல Sங்கிறது என்னென்னா பெல்ட் ஸ்பீடு, அதாவது வெலாசிட்டி மீட்டர் பர் செகண்ட். இந்த எஸ்ஸை வந்து நம்ம எப்படி எழுதலாம்னா வின்னு எழுதலாம். V is equal to πdn/60 into 1000. என்னென்னா ஸ்மால் டி அப்படிங்கிறது வந்துட்டு ஸ்மாலர் புள்ளி டயாமீட்டர், ஸ்மால் என்னங்கிறது வந்துட்டு ஸ்மாலர் புள்ளியினுடைய ஸ்பீடு. இப்போ இந்த ஸ்மாலர் புள்ளி டயாமீட்டர் வந்து 300 mm அப்படிங்கிறதுனால நம்ம அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணிவிட்டு டிவைடட் பை 1000 போட்டிருக்கிறோம். அப்போது V is equal to π into 300 mm into 1440 divided by 60 into 1000. ஸோ சால்வ் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா வெலாசிட்டி V வேல்யூ கிடைக்கும், which is equal to 22.61 meter per second. அடுத்தது இதில் இருக்கிற DE வேல்யூ நம்ம கண்டுபிடிக்கணும். இந்த DEங்கிறது என்னென்னா ஈக்குவலண்ட் பிட்ச் டயாமீட்டர் அப்படின்னு சொல்கிறோம். இந்த வேல்யூ வந்து டேபிள்லேயே இருக்கும். டேபிளில் இருக்கிற வேல்யூ பார்த்துட்டிங்கன்னா 425 mm. ஆர் அந்த டேபிள்லேயே இந்த டிஇ கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா இருக்கும். டிஇ இஸ் ஈக்குவல் டு டிபி இன்ட்டு எஃப்பி. ஸோ இந்த ரெண்டையும் சால்வ் பண்ணோம்னா நம்மளுக்கு 342 mm வருது. ஸோ ஒன்றா 425 mm எடுத்துக்கலாம் டிஃபால்ட்டாக இருக்கிற வேல்யூவை, ஆர் இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணி கண்டுபிடிக்கிற வேல்யூ 342 mm எடுத்துக்கலாம் இங்கே மெயின் ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணுறதுக்கு. நம்ம இந்த சம்மில் எதை எடுத்துருக்கிறோம்னா இந்த ஈக்குவலண்ட் பிட்ச் டயாமீட்டர் இருக்குது இல்லைங்களா, டிஇ வேல்யூ வந்து நம்ம இந்த ஃபார்முலா வச்சு கண்டுபிடிச்சோம்ல 342 mm, அதை எடுத்து தான் நம்ம இங்கே பவர் ரேட்டிங்ஸ் கால்குலேட் பண்ணியிருப்போம். ஸோ வெலாசிட்டி தெரிஞ்சிருச்சு, டிஇ வேல்யூ தெரிஞ்சிருச்சு. அடுத்து இந்த ரெண்டு வேல்யூவையும் வந்து இந்த பவர் ரேட்டிங் ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணியிருப்போம். கிலோவாட்ஸ் ஈக்குவல் டு ஓப்பன் ப்ராக்கெட் 3.22 into 22.61 velocity whole power minus 0.09 minus 506.7 divided by equivalent pitch diameter. 425ங்கிறது டேட்டா புக்கில் டிஃபால்ட்டாக இந்த பவர் ரேட்டிங்ஸுக்கு பேரலாக இருக்கிற வேல்யூ, இல்லாட்டி 342 எடுத்துக்கலாம். இது வந்து நம்ம ஃபார்முலா வச்சு கால்குலேட் பண்ண ஈக்குவலண்ட் பிட்ச் டயாமீட்டர் வேல்யூ. ஸோ இப்போ நம்ம வந்து இங்கே வந்திருக்கிற ஆன்சர் வந்து பார்த்துட்டிங்கன்னா இந்த 15.598 தான் வந்துட்டு நம்ம இந்த ஈக்குவலண்ட் டயாமீட்டர் வேல்யூ வந்து ஃபார்முலா வச்சு சால்வ் பண்ணின வேல்யூ. minus 4.78 into 10 power minus 4 into 22.61 whole squared close the bracket into velocity value 22.61. ஸோ இதை சப்ஸ்டியூட் பண்ணோம்னா கிலோவாட் வேல்யூ பார்த்துட்டிங்கன்னா பவர் ரேட்டிங் எவ்வளோ கிடைக்குதுன்னா 22.51 அப்படின்னு கிடைக்குது. இந்த 22.51 பார்த்துட்டிங்கன்னா 425 யூஸ் பண்ணோம்னா 22.51 கிலோவாட் கிடைக்கும். 342 mm யூஸ் பண்ணோம்னா கிலோவாட் வந்து 15.98ன்னு கிடைக்கும். நம்ம வந்து சம்முக்கு இந்த 15.98 தான் எடுத்துக்க போகிறோம். நெக்ஸ்ட் ஸ்டெப் பார்த்துட்டிங்கன்னா நம்பர் ஆஃப் பெல்ட். ஸோ இதுக்கான ஃபார்முலா பிஎஸ்ஜி டேட்டா புக் பேஜ் நம்பர் 7.70 இருக்குது. அந்த ஃபார்முலாவை தான் நம்ம இப்போ எழுதியிருக்கிறோம். நம்பர் ஆஃப் பெல்ட் இஸ் ஈக்குவல் டு பி இன்ட்டு எஃப்ஏ டிவைடட் பை கிலோவாட் இன்ட்டு எஃப்சி இன்ட்டு எஃப்டி. ஹியர் பவர் வந்து பி வேல்யூ கொடுத்துருக்குறாங்க 75 கிலோவாட் கிவன் டேட்டா. எஃப்ஏ பிஎஸ்ஜி டேட்டா புக் பேஜ் நம்பர் 7.69 இருக்கிற டேபிள் வேல்யூவிலிருந்து எடுத்துக்கலாம். அடுத்தது கிலோவாட் எவ்வளோ 15.98. அடுத்தது எஃப்சி கரெக்ஷன் ஃபேக்டர் வந்து பார்த்துட்டிங்கன்னா லென்த் கரெக்ஷன் ஃபேக்டர் பிஎஸ்ஜி டேட்டா புக் 7.60 எடுத்துருக்கிறோம். அடுத்தது எஃப்டி பிஎஸ்ஜி டேட்டா புக் பேஜ் நம்பர் 7.68 எடுத்துருக்கிறோம். ஸோ இந்த வேல்யூஸ் எல்லாம் பார்த்துட்டிங்கன்னா எஃப்ஏ பார்த்துட்டிங்கன்னா
7.69 எடுத்த டேட்டா புக்கிலிருந்து எடுத்த டேபிளில் பார்த்துட்டிங்கன்னா 1.3ன்னு வந்திருக்கு. அடுத்தது டிவைடட் பை 15.98 லாஸ்ட் ஸ்டெப்பில் கண்டுபிடிச்ச பவர் ரேட்டிங் அந்த வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கிற இன்ட்டு எஃப்சி லென்த் கரெக்ஷன் ஃபேக்டர் வேல்யூ 1.05. இதுவும் பார்த்துட்டிங்கன்னா பிஎஸ்ஜி டேட்டா புக் பேஜ் நம்பர் 7.60 இருக்கிற டேபிளில் இருந்து செலக்ட் பண்ண வேல்யூஸ் இன்ட்டு 0.955 எஃப்டி. அது பார்த்துட்டிங்கன்னா பிஎஸ்ஜி டேட்டா புக் பேஜ் நம்பர் 7.68 இருக்கிற ஆர்க் ஆஃப் கான்டாக்ட் ஃபேக்டர் வேல்யூ. ஸோ இதையெல்லாம் சப்ஸ்டியூட் பண்ணி சால்வ் பண்ணோம்னா ஃபைனலாக நம்பர் ஆஃப் பெல்ட் பார்த்துட்டிங்கன்னா 6 பெல்ட்டுன்னு கிடைக்கிது நமக்கு. இந்த ஸ்டெப்பில் இருந்து நம்ம நம்பர் ஆஃப் பெல்ட் வேல்யூ கால்குலேட் பண்ணிக்கலாம். ஸோ ஃபைனல் ஸ்டெப் பார்த்துட்டிங்கன்னா கால்குலேட் வித் ஆஃப் தி புள்ளி. பிஎஸ்ஜி டேட்டா புக் பேஜ் நம்பர் 7.70 எடுத்துட்டிங்கன்னா இந்த ஃபார்முலா WP is equal to n-1 into E plus 2F. ஸோ இப்போ இந்த இ வேல்யூவும் எஃப் வேல்யூவும் கரெக்ஷன் ஃபேக்டர் வேல்யூஸ், அதுக்கான வேல்யூஸ் எங்கேருந்து செலக்ட் பண்ணுறதுனா பிஎஸ்ஜி டேட்டா புக் பேஜ் நம்பர் 7.70 செலக்ட் பண்ணியிருக்கிறோம். அந்த வேல்யூ பார்த்துட்டிங்கன்னா E is equal to 37, F is equal to 24. ஸோ நம்பர் ஆஃப் பெல்ட் N is equal to 6. ஸோ இந்த வேல்யூ எல்லாம் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணோம்னா ஃபைனலாக வித் ஆஃப் த புள்ளி பார்த்துட்டிங்கன்னா 233 mm நமக்கு கிடைக்கிது. ஸோ இதெல்லாம் தான் வந்து இந்த 8 ஸ்டெப்பு தான் வந்து டிசைன் ப்ரொசீஜர் ஃபார் வி பெல்ட் டிரைவ். தேங்க்யூ. நெக்ஸ்ட் யூனிட் வந்து பார்த்துட்டிங்கன்னா நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.